ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கெட் யூசர் வந்து ஒரு இன்புட்டாக கொடுக்குறாங்க வித் மெசேஜஸோட பைத்தானில் ஒரு கோடிங்கை வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஓகேங்களா, சிம்பிளான ஒரு கோடிங். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் அசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேமுக்கு வந்து நான் ஒரு வேல்யூஸஸை வந்து கேதர் பண்ணுறேன். அது வந்து கோடிங்கில் நம்மகிட்ட வந்து டிக்ளேர் பண்ணல. ஸோ யூசர் வந்து கோடிங்கை ரன் பண்ணும்போது அங்கே கொடுப்பாங்க இன்புட்டு. ஸோ நேம் அசைன் இன்புட் என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த என்டர் யுவர் நேம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கோர்ஸில் இருக்குது. இது ஒன்லி ஃபார் நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அப்பர் கேஸோ இல்லை லோயர் கேஸோ இது வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூட ஒரு மெசேஜஸ் ஆட் பண்ணுற மாதிரி பிரிண்ட் ஹாய் அப்படின்ற ஒரு கீவேர்டை ஆட் பண்ணிவிட்டு யூசர் வந்து என்ன நேம் கொடுக்குறாங்களோ அந்த நேம் ஹாய் அந்த நேமோடு சேர்த்து எனக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகணும். இது கான்செப்ட். ஓகேங்களா, மேலே நான் டிக்ளேர் பண்ணிருக்கக்கூடிய வேரியபிள் நேமோ அந்த வேரியபிள் நேமை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறப்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமாக இருக்கணும். இன் கேசஸ் அப்பர் கேசஸ் லோயர் கேசஸ் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பரான கோடிங் வந்து ரன் ஆகாது. நேம் எரர் நாட் டிஃபைன்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சொன்ன மாதிரி என்டர் யுவர் நேம் அப்படின்ற இது வந்து வந்துருச்சு. ஸோ நேமை வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நேம்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய பேர் வந்து என்டர் பண்ணியாச்சு. ஸோ என்டர் பண்ணிட்ட பிறகு எனக்கு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் கொடுத்த மாதிரி வரணும். பட் இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா டைப் எரர் வந்திருக்கு. ஓகேங்களா, பேட் ஆப்ரண்ட் டைப்ஸ் ஃபார் யூனரி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சின்ன மிஸ்டேக்ஸஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை பொறுத்த மட்டில் ஒரு கம்மாவோ இல்லை ஒரு செமிகோலனோ நீங்கள் மாற்றி கொடுத்துட்டாலும் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து புரிஞ்சிக்காது மிஷின். ஓகேங்களா, ஸோ இந்த எரர் என்ன அப்படின்னா இந்த ஹாய் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டபுள் கோர்ஸ்க்கு முன்னால் வரணும். ஓகேங்களா, இதுதான் இந்த இடத்துல மிஸ்டேக்ஸு. ஸோ அது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா கோடிங்கை கம்பைலேஷன் பண்ணும்போது அதனால டைப் எரர் அப்படின்றத அதை மென்ஷன் பண்ணி ஸோ கோலனுக்கு இந்த பக்கம் நான் வந்து கம்மா கொட்டேஷன் கொடுத்துட்டு ஒன்ஸ் அகைன் கோடிங்கை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பேரை வந்து என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ விஜய் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரிண்ட் மெசேஜஸும் வந்துருச்சு அவுட்புட்டாக. ஸோ இன்புட்டாக யூசர் கொடுத்தது விஜய் சங்கர் இஎஸ், அவுட்புட்டாக நமக்கு கிடைச்சது ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜஸும் சேர்ந்து. இப்போ இந்த ஹாய் கீவேர்டை எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலோன் கொடுக்குறேன். பட் என்னோடய கோடிங்கை நான் வந்து அலோன் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணலை. ஸோ அதனால் எனக்கு இதுவில் வந்து என்ன இருந்துச்சோ ஹாய் அப்படின்ற கீவேர்டு வந்து ஒன்ஸ் அகைன் நீங்கள் எப்போல்லாம் கோடிங் அப்டேட் பண்ணுறீங்களோ அதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். ஸோ கோடிங்கில் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹலோ விஜய் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மெசேஜஸ் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கீவேர்டு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஆட் பண்ணலாம். ஸோ சில பேருக்கு டவுட் இருக்கும், நேம் அப்படின்றது ஃபஸ்ட்டு வேரியபிள் லோயர் கேஸில் இது பண்ணிருக்கீங்க, இன்புட்டு ஓப்பன் ப்ராக்கெட் என்டர் யுவர் நேம் அப்படின்ற இடத்துல என் வந்து அப்பர் கேஸில் இருக்கே, அங்கே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என் மட்டும் அப்பர் கேஸில் கொடுத்து ரன் பண்ணுறேன். நேம் எரர்னு வரும் பாருங்களேன். ஸோ இப்போது நேமை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, நேம் எரர், நேம் இஸ் நாட் டிஃபைன்டு, இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் டிஃபைன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரியான எரர் கிளியர் பண்ணுறதுக்கு மேலே நம்ம ஸ்மாலில் டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்மாலில் வந்து அங்கே கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து நம்ம நேம் அப்படின்ற இதில் வந்து யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட்டை வாங்குகிறோம். அது கூட ஒரு மெசேஜஸோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அவுட்புட்டாக வந்து கேதர் பண்ணுறோம். இப்போது நான் இன்புட்டாக கொடுத்த அந்த நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப்ஸ் வந்து எனக்கு சொல்கிறதுக்கு இன்னொரு கீவேர்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து டைப் பண்ணுறேன். பிரிண்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் டைப் அந்த வேரியபிள் நேம்ஸை வந்து இங்கே கொடுத்துருங்க. மேலே வந்து நேம்னு கொடுத்துட்டு இப்போ ஒன்ஸ் அகைன் கோடிங்கை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம கொடுத்த அந்த டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லுவோம். இப்போ ராகவன் கொடுத்துருக்கேன், ஹலோ ராகவன். ஸோ ராகவன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒன்லி ஃபார் கேரக்டர்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ அந்த டேட்டா டைப்ஸஸ் வந்து நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா சொல்லிடுச்சு. ஓகே, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருந்தா வீடியோ கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க.
மேலும் இது போன்ற பல வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.